வணக்கம். இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் நீர் விநியோக தடை, வெளியான தகவல். உணவு பாதுகாப்பின்மை நெருக்கடிக்குள் சிக்கும் நிலையில் இலங்கை, சிங்கப்பூர் ஆய்வாளர் எச்சரிக்கை. புலிகள் நடத்திச் சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்க்க முயற்சி, கம்பன்பில ஆவேசம். இலக்குகள் இன்னும் முடியவில்லை, ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் புதிய எச்சரிக்கை. ஈரானிய ஏவுகணை தாக்குதல், இஸ்ரேலின் பிரெப்ட்ராக் நகரில் பாதிப்பு. போரில் நுழையும் ரஷ்யா, ஈரான் போர் முடிவுக்கு, கிரெம்லினிலிருந்து பறந்த செய்தி. ஈரானில் உள்ள மிகப்பெரிய பாலத்தை தாக்கி அழித்த அமெரிக்கா. தொடர்வென விரிவான செய்தி. நாட்டின் பல பகுதிகளில் நேற்று முதல் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை நீர் விநியோகம் தடைப்படும் என நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக பாதுகோவில் நேற்று இரவு 8 மணி முதல் இன்று இரவு 8 மணி வரையிலும், கோமாகமவில் இன்று இரவு 8 மணி முதல் நாளை இரவு 8 மணி வரையிலும், நாளை இரவு 8 மணி முதல் 6ஆம் திகதி இரவு 8 மணி வரையிலும் நீர் விநியோகம் தடைப்படும். மேலும் பத்திரமுள்ள பாமன்கடை, வெள்ளவத்தை மற்றும் நாவலை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஒரு நாள் தவிர ஏனைய நாட்களில் இரவு 10 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை 3 மணி நேரத்துக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் சபை அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல்கள் தொடர்ந்து நீடித்தால் இலங்கையின் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை சிதைப்புடன் நாட்டை உணவு பாதுகாப்பின்மை மற்றும் உயர் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்குள் தள்ளும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய ஆய்வுகள் நிலைய ஆய்வாளர் ரஜினி கமகி வெளியிட்டிருக்கும் ஆய்வறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரின் விளைவாக ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தியிருந்த உலகளாவிய எரிபொருள் விநியோகச் சங்கிலி மற்றும் கப்பல் போக்குவரத்து பாதை என்பவற்றில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள், உரம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பதற்றங்களுக்கு மத்தியில் உணவுப் பொருட்களில் விலையேற்றத்தினால் வெகுவாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை நாட்டின் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் அபாயத்தை கொண்டிருப்பதுடன் நாட்டை உணவு பாதுகாப்பின்மை மற்றும் உயர் வாழ்க்கை செலவு நெருக்கடிக்குள் தள்ளக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கு போர் தொடரும் பட்சத்தில் வாழ்க்கை செலவு மேலும் அதிகரிக்கும் என்றும், ஏற்கனவே இலகுவில் பாதிக்கப்படக்கூடிய நலிவுற்ற நிலையில் உள்ள மக்கள் மத்தியில் இந்த அழுத்தங்கள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் தெற்காசிய ஆய்வுகள் நிலைய ஆய்வாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பிள்ளையானை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என பிபுதுருகெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 1 வருடமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நேற்று வியாழக்கிழமை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிள்ளையானை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்ட விடயம் பொய் என்பது 1 வருடத்துக்கு பின்னர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 1 வருட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மீது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் எவ்வித குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை. பிள்ளையான் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை தவறு, இராணுவத்தில் இணையாமல் அவர் ஆயுதமேந்தி விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்டமை சட்டவிரோதமானது என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைத்தார்கள். அதேபோல் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பான விடயங்களும் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்ட உபவேந்தர் விவகாரத்தில் பிள்ளையானை கைது செய்ய முடியாது, ஆகவே அவரை விடுதலை செய்யுமாறு நாங்கள் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தோம். பிள்ளையான் சார்பில் உயர் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை கோரும் வரையில் பிள்ளையானை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிசை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை ஏற்க முடியாது. இந்த உத்தரவை மேன்முறையீடு நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன். விடுதலை புலிகள் அமைப்பு நடத்தி சென்ற சித்திரவதை முகாம்களை பிள்ளையான் கணக்கில் சேர்ப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் முயற்சிக்கிறது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் எஞ்சியுள்ள உட்கட்டமைப்புகளை அழிக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்க ராணுவம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஈரானின் புதிய தலைமை பீடத்திற்கு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.
வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த எமது ராணுவம் ஈரானில் எஞ்சியுள்ளவற்றை அழிக்கும் பணிகளை இன்னும் தொடங்கக்கூட இல்லை. அடுத்ததாக பாலங்கள், அதனைத் தொடர்ந்து மின் உற்பத்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்படும். ஈரானின் புதிய ஆட்சி தலைமை என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்துள்ளது. அது மிக விரைவாக செயற்பட வேண்டும் என அவர் பதிவிட்டுள்ளார். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று இஸ்ரேலின் மத்திய பகுதியில் இன்று அதிகாலை விழுந்து வெடித்துள்ளது. கடந்த 1 மணி நேரத்துக்குள் இடம்பெற்ற இந்த தாக்குதலால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஈரானில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதை ரேடார் கட்டமைப்பு கண்டறிந்ததை அடுத்து இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினரால் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இஸ்ரேலின் மத்திய பகுதிகளை இலக்கு வைத்து வந்த இந்த ஏவுகணை பிரெப்ட்ராக் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த ஏவுகணை வான்பரப்பிலே இடைமறித்து அளிக்கப்பட்ட போதிலும் அது ஒரு கிளாஸ்டர் வகை வெடிச்சீராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதன் காரணமாக ஏவுகணையின் பாகங்கள் ஒரு பரந்த பரப்பளவில் சிதறி விழுந்துள்ளன. இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் மற்றும் சேத விவரங்களை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகளில் பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் நேற்று மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பிராந்திய தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் என்றும் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். தேவைப்படும் பட்சத்தில் ராணுவ சூழலை அமைதிப்பாதைக்கு மாற்ற ரஷ்யா உதவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரை மற்றும் நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறுவது குறித்து அவர் பரிசீலித்து வரும் கருத்துக்கள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த பெஸ்கோவ், நேட்டோவை ஒரு பகைமை வாய்ந்த கூட்டணி என்றே ரஷ்யா கருதுவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக பொருளாதாரத்தை ஆட்டம் காட்ட வைத்துள்ள மூடப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு 40 நாடுகள் இணைந்து கூட்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் யுவேட் கூப்பர் தலைமையில் இந்த மெய்நிகர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றன. எந்த ஒப்பந்தங்களுமின்றி கூட்டம் முடிவடைந்த போதிலும் அந்த நீர்வழியை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு ஈரான் போக்குவரத்து கட்டணங்களை விதிக்கக்கூடாது என்றும் அனைத்து நாடுகளும் அதனை தடையின்றி பயன்படுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஒருமித்த கருத்து நிலவியதாக அதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேற்று ஈரானில் உள்ள மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தியுள்ளது. தெஹ்ரானில் இருந்து கராச்சி நகரை இணைக்கும் 136 மீட்டர் நீள பாலத்தின் ஒரு பகுதி இதில் சேதமடைந்துள்ளது. பயங்கர புகைமூட்டமாகவும் பாலம் இடிந்து விழும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.